வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, திமுகவிலிருந்து ஒரு பெரும் புள்ளி அதிமுகவில் இணைகிறது. அறிவாலயம் அதிர்ச்சி. அது மட்டும் இல்லை, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தாறுமாறாக திட்டியிருக்கிறார் பன்னீர்செல்வம். அதை பார்க்க போகிறோம். பதிலுக்கு உடனடியாக பதிலடி கொடுத்துருக்காரு நம்ம ஸ்டாலின். அதையும் பார்க்க போகிறோம். ஏன் இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அதற்கான விடையும் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லை, திமுக குமரி கொண்டு இருக்கிறது, என்னைக்கு வெடித்து சிதறும் என்று தெரியல, எந்த விஷயத்தில் அப்படின்ற விஷயத்தையும் விரிவாக பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல வீடியோவை பார்த்துட்டு வந்துடுறீங்களா? இன்றைக்கு இணைந்திருக்கிறேன். யார் சொன்னது நேரு? நீங்க கேள்வியே தவறு. இந்த வீடியோவில் கேட்கப்படுகின்ற கேள்வி உங்களுக்கு நல்லாவே புரியும் என்று நினைக்கின்றேன். ஏன்னா பன்னீர்செல்வத்துக்கும் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் ஆகவே ஆகாது. ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல தான் அரசியல். தேனி மாவட்டம் தான். அதுலேயும் தேனி பாராளுமன்ற தொகுதி தான் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு அப்படின்றது திமுக உறுதிப்படுத்தியது. இப்போது பன்னீர்செல்வத்தினுடைய மகன் அங்கே போய் சேர்ந்துட்டார். இப்போ பன்னீர்செல்வத்துடைய மகனுக்கு தேனி பாராளுமன்ற தொகுதி கொடுப்பாங்களா, இல்லை தங்க தமிழ்ச்செல்வனுக்கு கொடுப்பாங்களா? ஒன்றும் இல்லை, தேனி மாவட்டத்துக்கு அமைச்சர் கிடையாது. அதுக்கு பதிலாக திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள் தான் தேனி மாவட்டத்தையும் பார்த்துக்கிறாரு. இப்போது தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று நினைச்சாரு. அதற்காகவும் மனு கொடுத்திருக்கின்றார். தங்க தமிழ்ச்செல்வனுக்கு நாடாளுமன்ற தேர்தல் மீது அவ்வளவு பாசமோ பற்றோ ஈர்ப்போ கிடையாது. டெல்லிக்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அவருடைய எண்ணம். டெல்லிக்கு போனால் பெரிய பதவி தான், எம்பிகளுக்கு நிறைய அலோவன்ஸ் கிடைக்கும். ஆனால் லோக்கல் அரசியல் பண்ண முடியுமா? லோக்கல் அரசியல் பண்ணால் தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும். திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். மணல், கல், அது மட்டும் இல்லாமல் கட்ட பஞ்சாயத்து, கான்ட்ராக்டு, இந்த மாதிரி விஷயங்களில் தான் கல்லா கட்ட முடியுன்றது தெரியும். நம்ம தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருக்கிற வரைக்கும் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தார். நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தார். தேனி மாவட்டம் முழுவதுமே அவர் கைக்குள்ளே இருந்தது. ஜெயலலிதாவுடைய அன்பை பெற்றவராக இருந்தார். ஜெயலலிதாவுக்காகவே அந்த தொகுதியெல்லாம் விட்டு கொடுத்தவர். தங்க தமிழ்ச்செல்வனை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் கோல் வச்சுட்டு கொண்டு இருந்தார். ஸோ நம்ம பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் அவர்களை கட்சி விட்டு நீக்க சொன்ன பிறகு டிடிவி தினகரனுடைய ஆதரவாளராக நம்முடைய தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெளியேறினார். பிறகு டிடிவி தினகரனுடைய செயல்பாடுகள் பிடிக்கல, நான் அதிமுகவுக்கு வந்துடுறேன் அப்படின்னு தங்க தமிழ்ச்செல்வன் சொன்னார். ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தங்க தமிழ்ச்செல்வன் வந்தான்னா அவ்வளோதான், மீண்டும் அதிமுகவுக்கு தந்த ஆதரவை வாபஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு பன்னீர்செல்வன் சொன்னார். அதனாலேயே நம்முடைய எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தங்க தமிழ்ச்செல்வன் தேவையில்லைன்னு சொன்னாங்க. தேவையில்லைன்னு சொல்லும்போது நான் ஏன்டா இங்கிருந்து மாறடிக்கிறேன், நான் திமுகவுக்கு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் திமுகவுக்கு போனார். திமுகவுக்கு போன பிறகு அங்கே இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், எல்லாமே தங்க தமிழ்ச்செல்வனாக மாறிவிட்டார்கள். அதனால் தங்க தமிழ்ச்செல்வனை பொறுத்த வரைக்கும் தேனி என் கண்ட்ரோல் என்று நினைச்சார். ஆனால் இன்னைக்கு அப்பனும் மகனும் போய் சேர்ந்திருப்பதனால இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவார். வெற்றி பெற்றார் என்றால் தேனி மாவட்டத்துக்கு அவர் தான் அமைச்சர். அப்போது 10 ஆண்டு காலமாக ஜெயலலிதா இறந்ததிலிருந்து திமுகவில் சண்டை போட்டுட்டு இருந்த தங்க தமிழ்ச்செல்வனுக்கு அந்த இடத்துல இடம் இல்லாமல் போகுது. அதனால் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு சிக்கல், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் பன்னீர்செல்வம் மகனுக்கு தான் அந்த சீட்டு. ஏன்னா திமுக எல்லா இடங்கள்லையும் வெற்றி பெறுகின்ற பொழுது கூட தேனியில் நம்முடைய பன்னீர்செல்வம் மகன் தான் வெற்றி பெற்றார். ஸோ மொத்தத்தில் அதிமுகவில் செல்வாக்கு பெற்ற இடம் என்றால் தேனி. அதுலேயும் பன்னீர்செல்வம் மகனும் தேனியில் தங்க தமிழ்ச்செல்வனை விட செல்வாக்கு பெற்றவர்கள். அதனால் நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைகின்ற பொழுது எல்லாவற்றையும் பேசிட்டு போய் இணைந்திருக்கின்றார். இப்போ தங்க தமிழ்ச்செல்வனுக்கு எந்த இடத்துல இப்போது சீட்டு கொடுப்பாங்க? சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கேட்டிருக்காரு. ஏம்மா நீ தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறியே, ஏன் கேட்குற அப்படின்னு இப்போனாலும் வாயை அடைக்கலாம். ஆனால் எப்போதும் தங்க தமிழ்ச்செல்வனை வாயடைச்சே வச்சுருக்க முடியுமா? இப்போது பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்று விட்டார் என்றால் அவருடைய கை ஓங்கிவிடும். அப்புறம் தங்க தமிழ்ச்செல்வனுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நிரந்தரமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம்னு பார்த்தா கூட முடியாது. அங்கே பன்னீர்செல்வம் மகன் வந்துடுவார். ஸோ எந்த இடத்திலும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு இடம் இல்லாத போது தங்க தமிழ்ச்செல்வன் அடுத்த கட்டமாக அதிமுகவுக்கு தான் வந்தாகணும்.
அதனால்தான் நம்ம பன்னீர்செல்வத்தை வரவேற்பதற்காக திண்டுக்கல் பெரியசாமி கிடையாது, எத்தனையோ திமுக மூத்த அமைச்சர்கள் தென் மாவட்டத்தில் இருக்கிறாங்க, யாருமே இல்லை. தங்கம் தென்னரசு கூட கிடையாது. 3 முறை முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வத்தை வரவேற்பது யார் தெரியுமா? தங்க தமிழ்ச்செல்வன். ஏன் வரவேற்றாரு? நல்லாவே தெரியும். தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் ஆரம்பத்திலேருந்தே ஆகாது, 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஸோ தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் உட்கட்சி பூசல் அப்படின்ற செய்தி வந்துடக்கூடாது என்பதற்காக முதல்லையே திட்டமிட்டு, ஏப்பா பன்னீர்செல்வத்தை நீ தான்பா வரவேற்கணும். அறிவாலயத்தில் என்றைக்கும் அட்டண்டன்ஸ் போடாத தங்க தமிழ்ச்செல்வனை கூப்பிட்டு பன்னீர்செல்வத்தை வரவேற்றிருக்கின்றார்கள். ஆள் பிடிக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா ஏவா வேலும், சேகர் பாபு, KN நேரும் செய்வாங்க. அதே மாதிரி பன்னீர்செல்வத்தை நாய் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி போய் அறிவாலயத்துக்கு முன்பாக நிறுத்திட்டாங்க. ஆனால் எப்போதும் மூத்த அமைச்சர்கள் தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் நிறைய பேர் போனாங்கன்னா வரவேற்பார்கள். ஆனால் பன்னீர்செல்வத்தை மூத்த அமைச்சர்கள் யாரும் வரவேற்கல. அதே ஒரு முக்குளத்தோர் சமூகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் வரவேற்கல. அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா திமுக என்பது அதிமுக ஆட்களால் நிரம்பி வழிகின்ற கூடாரமாக இருக்கிறது. நமக்கான இடம் எங்கே என்று திமுகவில் நிரந்தரமாக இருந்தான் பாரு, பல ஆண்டு காலமாக கொள்கை பிடிப்புடன் இருந்தான் பாரு, அவெல்லாம் யோசிக்க ஆரம்பித்து விடுகின்றார். ஒருவேளை இந்த தேர்தலில் திமுக தோத்து போச்சுன்னா அதிகாரத்தால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய குமரி கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சி போனால் வெடித்து சிதறிவிடும். திமுகவில் நிரந்தரமாக இருந்தவனுக்கு எங்கடா இடம் என்று கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். பன்னீர்செல்வத்துக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி, கூடவே 3 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஸோ அதனால் பன்னீர்செல்வத்துக்கு தருகின்ற முக்கியத்துவம் திமுகவில் இருக்கிறவங்களுக்கு தரல. இங்கே குமரி கொண்டு இருக்கிறது திமுக. அதனால்தான் மூத்த அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே வரவே இல்லை. அது மட்டும் இல்லை, பன்னீர்செல்வத்தினுடைய வீடியோக்கள் இணையதளத்தில் வைரல் ஆகுது. அந்த வீடியோக்களை கொஞ்சம் பாருங்க. இப்போ ஒருத்தர் கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவர் வேஷம் போட்டுட்டு தெருவா நடந்து வந்துட்டு இருக்காரு. புது கலர் சட்டையை போறாரு, பேண்டை போறாரு, ஷூவை போறாரு. எந்த கொடுமையை தான் பார்த்துருக்கீங்களா? சேத்து அளவில் நம்மளாம் போய் ஷூ போட்டுட்டா சேத்து அளவில் போய் நிற்போம் வயக்காட்டில். பாத்தி போடும்ல கரும்புல, அதில் சிமெண்ட் காங்கிரீட்டை போட்டு அதில் நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த கொடுமை எங்கே போய், அதாவது எதையுமே இயற்கையாக இருக்குன்னு செயற்கையை கொண்டு வர முடியும். தமிழ் மக்கள் ஏமாற மாட்டார்களா தெரிஞ்சுக்க ஸ்டாலின் அவர்களை. சைக்கிள் ஓட்டுறாராம், சைக்கிள் ஓட்டுறது பெரிய வரலாற்று சாதனையா? டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறாரா? டீ குடிக்கிறது ஏன்னா டீ குடிக்கிறது பெரிய வரலாற்று சாதனையா? என்ன காஞ்சி சமத்தண்ணே ஏன்னா நாங்கள் டீ கடையை நடத்தியிருக்கிறோம். இது யார் பதிந்திருப்பாங்க என்று நினைக்கிறீங்க? பழைய வீடியோ தான். இந்த வீடியோவை யார் பதிந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களை திட்டுற வீடியோவை திமுககாரன் பதிந்திருக்கின்றார். ஏன்னா திமுகவில் இருக்கிறவனுக்கு திமுகக்குள்ளே இப்போ இடம் இல்லை. அதிமுககாரங்க வந்து சேர்ந்துட்டாங்க. ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாங்க, அந்த மீம்ஸை பாருங்க. தென் மாவட்டத்திலேருந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஒருவர் திமுகவில் இணைய வருகின்றாராம். சாமி ஹவுஸ்ஃபுல்லு, இதுக்கப்புறம் யாரும் வராதிங்க அப்படின்னு திமுககாரங்க மீம்ஸ் போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை பதிந்திருந்தாங்க இல்லையா? பன்னீர்செல்வம் எப்படி ஸ்டாலின் அவர்கள் திட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய நடைப்பயணமாக இருக்கலாம், அவர் கரும்பு தோட்டத்தில் போய் விவசாயிகளுக்கு ஆறுதல் சொன்னதாக இருக்கலாம். இப்படி நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய கடந்த கால விஷயங்களை ஒட்டுமொத்தமாக பன்னீர்செல்வர்கள் விமர்சனம் பண்ணுறார் இல்லையா? அப்படி விமர்சனம் பண்ணுகின்ற வீடியோவை திமுககாரன் பதிந்திருக்கின்றார். ஏன் தெரியுமா? இப்பேற்பட்டவன்லாம் கொண்டு வந்து திமுகவில் சேர்க்கிறியே, இவனுக்கெல்லாம் என்ன கொள்கை இருக்கிறது? இந்த பன்னீர்செல்வம்லாம் வந்து தான் திமுக காப்பாற்றணுமா? அப்போது நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக காப்பாற்றலையா? ஏன் ஆட்சி கட்டில் அசைக்க முடியாத அளவுக்கு 10 தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற வச்சுருக்கோம். இந்த தேர்தலில் மட்டும் பன்னீர்செல்வம் வேணும் என்று எங்கேயா உங்களுக்கு அவசியம் வந்தது அப்படின்னு திமுககாரன் கேட்குறான். ஏன்னா ஸ்டாலின் ஐயா அவர்களை பன்னீர்செல்வம் அவர்கள் நக்கலும் நையாண்டியும் கிண்டலும் கேலியும் பண்ணியிருப்பாங்க. அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பன்னீர்செல்வம் வாய் கீழே சொல்கிறாரு, நான் திமுகவை தீய சக்தி அப்படின்னு என்றைக்கும் சொன்னதில்லைன்னு சொல்லியிருக்கார். அவர் பல முறை சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கின்றார். அதெல்லாம் நிறைய இணையதளத்தில் எடுத்து போட்டு காரி துப்புறாங்கன்னு வச்சுங்களேன். திமுக காரங்களே பன்னீர்செல்வம் எப்படி ஸ்டாலினை திட்டிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போடுறாங்கன்னா, பன்னீர்செல்வத்துக்கும் இனி அரசியல் கிடையாது, திமுகவுக்கும் இனி அரசியல் கிடையாது. அடுத்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் திமுக தப்பிச்சுது. ஆனால் தோத்துச்சுன்னு வச்சுங்களேன், திமுக உடைந்து விடும்.
அதாவது ஒரு கட்சியில் அதிமுகவில் 3 முறை முதலமைச்சர் வந்து சேர்றாருன்னு அப்படின்னு சொல்லும்போது திமுகவில் இருக்கிறவன் மகிழ்ச்சி அடையணும். ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க பன்னீர்செல்வம் திட்டின வீடியோ எடுத்து போடுறான்னா, இவன்லாம் கூட்டின்னு வந்து சேர்க்குறியே, எங்களுக்கு எங்கே இடம் அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாங்க திமுக தலைமைக்கு. பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை திட்டின வீடியோவை திமுக காரங்க போட்டாங்க. உடனடியாக பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் டபாரியா நம்முடைய பன்னீர்செல்வத்தை பற்றி ஸ்டாலின் அவர்கள் திட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மேல சொத்து குவிப்பு புகார 2017ஆம் ஆண்டு அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்திருக்கு. இதுவரை நடவடிக்கை இல்லை. அவரும் திட்டிருக்காரு, இவரும் திட்டிருக்காரு. கடந்த காலத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ பரிபூர்ணமாக திமுக வந்து ஐக்கியமாயிருக்காருவா. இவர் திமுக காரராக மாறிட்டாரியா? அட பேட்டி அளித்தாரு. எத்தனை முறை வந்து அம்மா பேரை சொன்னார். முதலமைச்சர் ஆகினாங்க இல்லையா, எத்தனை முறை சொன்னார்? தளபதி தளபதி தான் சொன்னார். உங்களை விட அதிகமாக தளபதின்னு சொல்கிறாரியா? அதனால் தயவு செய்து பழைய கதையெல்லாம் திமுக காரங்க பேசாதீங்க. நாம் அத்தனை பேரும் திமுக காரங்க, நம்மளுக்குள்ள வேறுபாடு வேண்டாம் அப்படின்னு நம்ம பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவானவர்கள் திமுக காரங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ தெரியுதா, கீழ்மட்டத்தில் அதிமுக வந்து யார் வந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை கிடையாது, ஜெல்லாவே இல்லை. அதனால் எப்போதும் சரி பன்னீர்செல்வம் போன்ற பெரிய ஆளுமைகள் திமுகவில் போய் இணைகிறாங்க, அதனால் திமுகவுடைய வாக்கு வங்கி உயரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எதிர்மறையான விமர்சனங்கள் தான் இணையதளத்தில் பெற்றிருக்கிறது. இப்படி ஒரு பிழைப்பு பன்னீர்செல்வம் பிழைக்கணுமா? அவர் ராஜினாமா பண்ணிட்டு போகலாமே, இல்லை அரசியல் விட்டே ஒதுங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்து எல்லா அரசியல் தலைவர்களும், கட்சி பேதமற்றவர்கள், திமுக கூட்டணி இருக்கிறவங்க, திமுக இருக்கிற தொண்டர்கள், நிர்வாகிகள் வரைக்கும் பன்னீர்செல்வம் இணைப்பு என்பது அவங்களால ஜீரணித்து கொள்ளவே முடியலை. ஏன்னா 3 முறை முதலமைச்சராக இருந்து கட்சிக்கு தலைவராக இருந்து ஒரு மனுஷன் திமுக வந்து இணைகிறான்னா அந்த ஆளு கொண்டு இருக்கக்கூடிய பதவி வெறி என்பது திமுகவில் இருக்கிறவனையே அழிச்சிடும். திமுகவில் என்ன கலக குரலை ஏற்படுத்துவானோ தெரியாது. ஏன்னா பிஜேபியுடன் அவ்வளவு நெருக்கமாக இருந்த இந்த மனுஷன் அதை ஒரே நிமிஷம் தூக்கி எறிந்து விட்டு திமுக வந்து இணைகின்றார் என்றால் சத்தியமாக இவன் திமுகவையும் உடைப்பான், திமுகக்குள்ளேயும் கலக குரலை ஏற்படுத்துவான். இவன் வேணவே வேணான்னு சொல்லிட்டு திமுக காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஸோ சேர்ந்த கட்சியிலே வந்து பன்னீர்செல்வத்துக்கு எதிர்ப்பு இருக்கின்ற பொழுது அப்புறம் எப்படி சர்வே பண்ணுவார்னு நமக்கு தெரியல. அதனால் பன்னீர்செல்வம் சேர்ந்தது திமுகவுக்கு பலவீனம் தானே என்று பலம் கிடையாது. அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் சேர்ந்த பிறகு ஸ்கோர் பண்ணிட்டாங்க. பன்னீர்செல்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நாங்கள் 3 ஆண்டு காலமாக வாய் கீழே பேசணுமே, அப்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரி என்று சொன்னீங்களே, இப்போ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்து உறுதியானதுனால இன்றைக்கி எடப்பாடியுடைய கிரேஸு உயர்ந்திருக்கிறது. ஸோ போகிற வரவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அறிவாலயத்துக்கு முன்பாக டீ குடிக்கிறவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் சேர்ந்துக்க என்று இழுப்பதும், இல்லை நேலுக்காக அறிவாலயத்தின் ஓரம் போய் நிற்கிறவன்லாம் கூட்டணி சேர்ந்துக்க அப்படின்னு அழைப்பதும் திமுகவுடைய பலவீனத்தை தான் காட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் ஆளுமைகள் எல்லாரும் சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்க, மணி இருக்காரு, அவர் கழுவி ஊத்துறாரு. இது திமுகவுடைய தனித்தன்மையை அழித்து விடும். தேவையில்லாமல் அதிமுக காரங்களை சேர்க்குறாங்க. அதிமுக காரங்க வேறு எந்த கட்சிக்கு வேணாலும் போகலாம், ஆனால் திமுகவே நம்பி திமுகவிலே வந்து அரசியல் செய்து திமுக தான் எதிர்காலம் என்று நினைக்கிறவங்க, கொள்கை ரீதியாக திமுகவில் இருக்கிறவன் 4 அதிமுக காரனுக்கு ஒரு திமுக காரன் சமம் என்ற அளவுக்கு கொள்கையுடன் இருக்கக்கூடிய திமுக காரனை ஓரம் ஒதுக்கி வைத்து விட்டு அதிமுக காரனை சேர்த்துக்கிட்டு திமுக எதிர்ப்பில் வளர்ந்த அதிமுக காரனை சேர்த்துக்கிட்டு தேர்தலை சந்திக்க போகிறோன்னா கீழ்த்தளத்தில் எப்படியா இணக்கம் ஏற்படும்? அதனால் திமுக விஷப்பரிசை செய்கிறது. அதிமுகவில் இனிமேல் யார் வந்தாலும் சரி வேணா சாமி பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைத்தால் அன்றி நிச்சயமாக சொல்கிறேன் திமுகவுடைய தனித்தன்மை காப்பாற்றப்படும். இல்லைனா திமுக அதிமுகவாக மாறிவிடும். அதற்கு பிறகு கொள்கை கோட்பாடு பாஜக எதிர்ப்பெல்லாம் ஸ்டாலின் அவர்களால் துணிஞ்சு பேச முடியாது. ஸோ இன்னொரு அதிமுகவாக மாறிவிடும். நெத்திகளிலும் கைகளிலும் கழுத்திலும் குங்குமமும் திருநீரும் மணக்க மணக்க காணப்படும். இது திமுகவா அல்லது அதிமுக என்ற வேறுபாடு இல்லாமல் போயிடும். அதனால் ஸ்டாலின் அவர்கள் விழித்து கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ குமரி கொண்டிருக்கின்ற திமுக தேர்தலுக்கு பிறகு வெடித்து சிதறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தங்க தமிழ்ச்செல்வன் அதற்குள்ளாக இங்கே வந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக இணைகின்றார் என்று சொன்ன பிறகு அவர் முகத்தில் ஈயாடவில்லை. அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா செயற்கையான சிரிப்பை மட்டுமே காட்டினார். ஸோ காற்று எப்போதும் வெற்றிடத்தை நிரப்பும். அது மாதிரி
தேனியில் அதிமுகவுக்கு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு இருக்கிறது. அது தங்க தமிழ்ச்செல்வனால் நிரப்பப்படும். அந்த வெற்றிடத்தை நாம் நிரப்ப வேண்டும் என்று கண்டிப்பாக நீண்ட காலமாக அரசியல் இருக்கக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வன் புரிஞ்சுக்கிட்டு அதிமுகவில் விரைவாக வந்து சேருவார் என்பதுதான் எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே.